பாதச்சுவடை தைத்து கொண்டு வந்தாரு. காலுக்கும் மிதியடிக்கும் கடுவளவு பிசவு கிடையாது. அந்த பாதச்சுவடை கொண்டு வாரார் ஆரியே முத்துப்பட்ட. அப்பா அக்காளும் தங்கையரும் நம்ம சொல்லி போன மன்னவர காணலைய. அப்ப ஆரிய முத்துப்பட்ட வருவதை பார்த்துக்கிட்டா அப்ப ஆலம்பட்டி பசுக்கடைக்கு அப்பா வால்பகடை சென்று திரும்பி வாராரு. அக்காளும் தங்கையரும் ஆமா செருப்பு கட்டி எங்க தொங்க விட்டாரு? மாமா தலைவாசல கட்டி விட்டு இருக்கிறாரு. எங்க தலைவாசல கட்டி விட்டு இருக்கிறாரு. அவன் முத்துப்பட்டை வரும் பொழுது அக்காளும் தங்கையரும் பட்டனை பார்த்தாங்க. வீட்டுக்குள்ளே அமர வைத்து வேணும் என்ற உபசாரம் எல்லாம் பண்றாங்க. ஆட்டுக்கறி உப்பு கண்டோம், கண்ணுக்குட்டி உப்பு கண்டோம், அத்தனையும் அருந்த சொன்னா பொம்மக்காலும் தும்மக்காலும் சாதம் படைத்த அருந்த சொல்ல கண்ணீரை வடைத்தார் ஆரியமுத்துப்பட்டேன். சாஸ்திரம் படித்திருந்தோம், பஞ்சாங்கம் படித்தும் பிராணம் படித்தும் புத்தி இழந்தோமே. கண்ணீரை வடித்தாரு. பொம்மக்காலும் தும்மக்காலும் பார்த்தா சுவாமி நான் படைத்த சாதத்துல ஏதோ உரப்பு உப்பு கூடுதலா இருக்கா, எதுக்கு கண்ணீர் வடிக்கீங்க? சக்கிலே குலத்துல சாமி என்பதே எங்களுக்கு கிடையாது, கண்ணீரை வடிக்கப்படாது. பட்டணம் அமர்ந்திருக்க பால்பகட பார்த்தாரே ஆரியமுத்து பட்டனுக்கும் பொம்மக்கால்க்கும் தெம்மக்கால்க்கும் திருப்பூட்ட வேணும் என்று பகடா என்னதுன்னா முதல்ல என்ன பண்ணா அவங்க சாதி குல வழக்கப்படி ஆவரமூட்டுக்கு பாக்கு வச்சான். ஆவரமூட்டுக்கு பாக்கு வச்சு உச்சாருக்கு ஓலையிட்டான். சாதி குல மக்களுக்கு சொல்லிவிட்டான். இனத்தாருக்கும் ஜனத்தாருக்கும் அறிக்கை தெரிவித்தார். வால்பகட கல்யாணத்திற்காக வால்பகட அரண்மனையில ஏ பந்தல் எல்லாம் அலங்கரித்து அலங்கரித்து பவுசாக இருக்காரு. அலங்கரித்து அப்படி அலங்கரித்து இருக்கும் போது பந்தலை அலங்கரித்து பந்தலிட்ட கால்களுக்கு பருவ வாழ கொலை நாட்டி வாழை கமுகுகள் மாவிலை தோரணங்களோட பால்பகட அலங்காரம் செஞ்சான். அப்போ வந்திருக்கக்கூடிய ஆரிய முத்துப்பட்டனை அவன் பகடை கோல ஆண்கள் எல்லாம் கூடி ஆரிய முத்துப்பட்டனை மணவர பந்தலுக்கு மண மாப்பிள்ளையா அலங்காரம் செஞ்சு கொண்டு வர சொன்னாங்க. ஆரிய முத்துப்பட்டனையும் மண மாப்பிள்ளையாக மணவரைக்கு அழைத்து வந்தாங்க. மணவர பந்தலில ஆரிய முத்துப்பட்டனும் மண மாப்பிள்ளையா வந்திருக்கிறாரு. அப்ப சாதிகுல பெண்கள் எல்லாம் கூடி பொம்மக்காலையும் தும்மக்காலையும் மணவர பந்தலுக்கு மணப்பெண்ணாக அலங்கரித்து கொண்டு வந்தாங்க. உற்றாறு உறவு முறையார்கள் சாதிகுல மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க பகடை அரண்மனையில. அப்ப சாதிகுல மக்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. பொம்மக்கா பட்டனுடைய வலதுபுறம், திம்மக்கா இடதுபுறம். பட்டை இடதுபுறமும் பொம்மக்கா வலதுபுறமும் மணவர பந்தலில ஏ மாப்பிள்ளையும் பெண்ணுமாக பெண்ணுமாக அண்ணா அமர்ந்தொரு கார் முத்துப்பட்டு மாப்பிள்ளையும் பெண்ணுமாக அப்படி அமர்ந்திருக்கும் வேளையில வேளையில அங்க இல்லை இல்லை வேளையில அப்ப மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மணவர பந்தல் இருக்காங்க. இருக்கும் பொழுது பால்பண்ணருக்கு
பால் பகட பார்த்தாரு. திருமாங்கல்யம் சுடணும் இல்லையா? திருமாங்கல்யம் சுடுவதற்காக நல்ல ஒரு பெரிய தாம்பூலம். என்னது? பெரிய ஒரு தாம்பூலம். அந்த தாம்பூலத்துல வெத்தலை பாக்கு. வெத்தலை பாக்கு வச்சாங்களா? வெத்தலை பாக்கு. வெத்தலை பாக்கோட பழம் வைக்கணும்ல? வெத்தலை பாக்கு புஷ்பங்கள் கொண்டு நாம தேங்காய் பழமெல்லாம் வச்சு தேங்காயில மஞ்சள் தடவி கீழே வச்சிருங்க. தேங்காயில மஞ்சள் தடவி நாங்க பத்தியலா அந்த மஞ்சள்ல திருமாங்கல்யத்தை கொண்டு வந்து வைக்காங்க. திருமாங்கல்யத்தை கொண்டு வந்து வைத்து பால் பகடை என்ன பண்ணாரு? மாங்கல்யத்தை தொட்டு வாங்கணும். மாங்கல்யத்தை எல்லா மக்களிடத்திலையும் தொட்டு வாங்கி கும்பிடணும். மாலை வைங்கய்யா. மாங்கல்யத்தை தொட்டு வாங்கணும். தொட்டு வாங்கிட்டீங்களா? திருமாங்கல்யத்தை எங்க வால் பகடையானவர் ஐயா திருமாங்கல்யம் கொண்டல்லவோ பகடை குல மக்களிடம் தொட்டு மல்ல வாங்குதாரே. சபையோர்களும் உற்றார உறவு முறையார்கள் சொந்த பந்தமெல்லாம் கூடி அந்த திருமாங்கல்யத்தை தொட்டு வணங்கி ஆரிய முத்துப்பட்ட இடத்துல பால் பகட கொண்டு வந்து கொடுக்காரு. எங்க ஐயா ஆரிய முத்துப்பட்ட திருமாங்கல்யத்தை வாங்குதாரு. ஆமா அம்மா பொம்மக்காலுக்கு ஒரு மாலை, தும்மக்காலுக்கு ஒரு மாலை, ஆரிய முத்துப்பட்ட மாப்பிள்ளைக்கு கல்யாண மாலை. கல்யாண மாலை போட்டிருக்கிறாரா? என்ன மாலை? இதுதான் கல்யாண மாலை. ஆரிய முத்துப்பட்டனுக்கு கல்யாண மாலை சூடி மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மனவரையில இருக்க திருமாங்கல்யத்தை கொண்டு வந்து கொடுக்க ஆரிய முத்துப்பட்ட திருமாங்கல்யோ வாங்குதாரே. ஏ முதலாவது மாங்கல்யோ மாங்கல்யோ பொம்மக்கா கழுத்ததில கட்டுதாரே. முதலாவது மாங்கல்யோ ஏ மாங்கல்யோ அப்படி திருமாங்கல்யோ சூடும் போது வாடுங்கம்மா ஒரு குலவ பொன்னானே மணிக்குலவ. இரண்டாவது மாங்கல்யோ ஏ மாங்கல்யோ கழுத்ததில கட்டுதாரே. மாங்கல்யோ அக்காளும் தங்கையர்க்கும் ஆரியே முத்துப்பட்ட அரணார சாட்சி வைத்தார். அரோகரே என்று அரணே என்று அரமாங்கலியோ அதடே மாங்கலியோ ஜோடுவாரா மாப்பிள்ளையோ பெண்ணுமாக மாங்கலியோ தான் சூடி மாதரெல்லாம் கொலவை போட மரமால சுழட்டுதாரே பட்டை சுழட்டுதாரே. எங்க ஆரியே முத்துப்பட்ட சுழட்டுதாரே. அப்படி மரமால சுழட்டுதாரே. முதலாவது மாங்கல்யம் பொம்மக்கா கழுத்திலே கட்டி இரண்டாவது மாங்கல்யத்தை திம்மக்கா கையிலே கட்டி மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மறுமாலை போடுதாங்க. மறுமாலை மாத்தணும்ல? மறுமாலை மாத்தி அக்காளும் தங்கையரையும் பால் பகடை என்ன பண்ணாரு? கைபிடிச்சு கொடுக்காரு. கைபிடி சுருள் எத்தனை? ஏ கைவிரி சுருள் எங்கயா? சுருள் வச்சாச்சா? இப்பமெல்லாம் 1001 வைக்கணும் மாப்பிள்ளைக்கு கைப்பிடிக்க சுருள். சும்மாவா கையை பிடிக்க முடியும்?
கடைசி வரைக்கும் வைக்கணுமே. ஆகையினால எங்க வால்பகட ஆரிய முத்துப்பட்டனுக்கு அக்காளையும் தங்கையரையும் கைபிடி சுருள் வைத்து கைய கட்டி மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மணவரையே சுத்துதார மாளிகைக்கு வாராரே முக்காலும் சுற்றி வந்து அம்மி அதுதான் மிதித்தார் அருந்ததியும் கண்டாரே அம்மி மிதித்தார்கள் அருந்ததி கண்டார்கள். அப்ப கல்யாண மாப்பிள்ளையும் பெண்ணுமாக கைபிடித்து வந்து மணவர பந்தல் இருக்காங்க. பால்பகட கைய கட்டி கருத்துல கைபிடி சுருள் வாங்கி கைய கட்டி அவித்து விட்டாங்க. மாப்பிள்ளையும் பெண்ணுமாக கல்யாண கோலத்தில அக்காளும் தங்கையும் வலதுபுறமும் இடதுபுறம் இருக்காங்க. பகடை கோல சாதி மக்கள் எல்லாம் கூடி எங்க ஆரிய முத்துப்பட்டனுக்கு கல்யாண கும்மி அடிக்கணும்னு சொல்லி பகடை குல பெண்கள் எல்லாம் கூடி இப்படி கல்யாண கும்மி பட்டனுக்கு அடிக்குறார் தெரியுமா? ஆரிய நாட்டில் பேர் அந்த வாராம் பட்டை ஆரணமாருக்கு இளையவரா ஆரிய நாட்டில் பேர் அந்த வாராம் பட்டை ஆரணமாருக்கு இளையவரா முத்துப்பட்டை ஆரணமாருக்கு இளையவரா எங்க ஆடி வருகிற முத்து பட்டனுக்கு ஆனந்த கும்மி அடிப்போமே. எங்க தருவுக்கு வருவாராம் பட்ட ஏழைய கண் கொண்டு பாப்பாரா முத்துப்பட்ட ஏழைய கண் கொண்டு பாப்பாரா இங்க ஏகி வருகிற முத்து பட்டனுக்கு இசைந்த கும்மியாடி போமே. தான தந்தின தான தன்னானோ முத்துப்பட்டனுக்கு கல்யாண கும்மி அடித்து இரசன மக்கள் எல்லாம் கூடி வந்தவங்க வாழ்த்து கூறினாங்க. பொய்ப்படம் செய்தார்கள். கல்யாண காட்சி கோலத்தில மாப்பிள்ளையும் பெண்ணுமாக இருந்தார்கள். கல்யாண சாப்பாடு சாப்பிட்டாங்க. அங்க மாப்பிள்ளையும் பெண்ணுமாக இருக்கும் பொழுது அன்று இரவு வேளையில பால்பகட கல்யாணத்துக்கு அலைஞ்சாரு பத்தியலா அலைஞ்ச அலைச்சல்ல காய்ச்சல் காய்ச்ச தாங்காத வெங்குளூர் காய்ச்சல் அடிக்கிறது. யாருக்கு? வால்பகடைக்கு. வால்பகடை பார்த்தாரு. ஆலம்பட்டி பசுக்கடைக்கு பசு நிலையத்துக்கு நாம காவலுக்கு போகணும். இந்த காய்ச்சல் வரியால காவலுக்கு போக முடியுமா? அப்ப யாரு பாக்காரு? எங்க ஐயா முத்துப்பட்டம் பார்த்தாரு. ஏ மாமா, ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா உங்க வேலையை பார்ப்போம் இல்லையா? உங்களுக்கு மகனும் நான் தான், மருமகனும் நான் தான். அதனால நான் ஆலம்பட்டி பசு கடைக்கு காவலுக்கு போறோம்னாரு ஆரிய முத்துப்பட்டேன். வால்பகடை சொன்னாரு, ஐயா மருமகனே, கல்யாணம் முடிச்ச புது மாப்பிள்ளை, நீ போக வேண்டாம் ஐயா. அப்படி நீங்க போகலன்னா 1000 கள்ள நாட்டாரெல்லாம் வந்து ஆடு மாடு பசுக்கள் எல்லாம் களவு செய்து கொண்டு போவாங்களே. அதனால நான் போயிட்டு வரேன் மாமா. போடு 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 போடு. அப்ப ஆலம்பட்டி பசுக்கடைக்கு பசு விலைக்கு காவலுக்கு வராரு. கல்யாணம் முடிஞ்ச புது மாப்பிள்ளையாக காப்பு களத்துல வாராரு எங்க ஐயா ஆரிய முத்துப்பட்டேன். காட்சி நாயும் பூச்சி நாயும் கையில் பிடித்து வெள்ள குதிரையில காட்சி நாயும் பூச்சி நாயும் கையில் பிடித்து
பசுக்கடை விலைக்கு காவலுக்கு வாராரு அப்படி காவலுக்கு வாராரு ஆரியமுத்து பட்டனவர் காவலுக்கு வந்தல்லவோ காவலுக்கு ஆரியமுத்து பட்ட இருக்காரு போடு 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 அப்படி ஆரியமுத்து பட்டனவர் காவலுக்கு வந்திருக்கும் பொழுது ஆகாத சகனம் வருகிறது அத்தனை சகனமெல்லாம் அப்பால் தள்ளுகின்றார் பொல்லாத சகனமெல்லாம் ஆரிய முத்துப்பட்டனுக்கு சொல்லாமல் வருகிறது ஆரிய முத்துப்பட்டேன் பசுக்கடை விளக்கி காவலுக்கு இருக்கிறாரு காவலுக்கு இருக்கும் பொழுது வடநாடு வடநாட்டு தேசத்தில ஆப்ப நாடு கிழவையில வள்ளி குழந்தல் தேவர்குளம் அந்த வள்ளி குழந்தை தேவர் குலத்துல 1000 கள்ள நாட்டார்கள் அங்க பஞ்சம் வந்ததுனால தென்னாடு தேசம் செழித்த நாடு இல்லையா அதனால நம்ம தென்னாடு போகணும் தென்னாட்டிலே களவு செய்ய வேணும் என்று 1000 கள்ள நாட்டாரெல்லாம் ஒன்று கூடி அந்த வள்ளி குழந்தை தேவர் குலத்தை விட்டு தென்முகமாக பயணம் வருகின்ற பசுக்கடை விலைக்கு காவலுக்கு இருக்கிறாரே பட்டேன் அவ காவலுக்கு இருக்கும் பசுக்கடை விலைக்கு போனமையான அந்த 1000 ஆடு மாடு பசுக்கள் எல்லாம் களவு செய்யலாம் என்று 1000 வீட்டு கள்ள நாட்டார்கள் ஐயா களவு செய்ய வாராரே வாராரே அந்த 1000 வீட்டு கள்ள நாட்டார் வாராரே அப்படி 1000 வீட்டு கள்ள நாட்டார் இரவு வேளையில சாமன் அடிச்சாம வேளையில நள்ளிரவு பொழுதில 1000 வீட்டு கள்ளர்களும் தென்னாடு தேசமாகிய பாவம் பகுந்ததலும் பக்தர்களுக்கெல்லாம் மோட்ச அளிக்கக்கூடியதலும் பாவநாச பெருமாள் உலகமாள் குலவருக்கு கூடிய தென்னாடு தேசமாகிய திச்சனாபூமிக்கு 1000 கள்ள நாட்டார்கள் வாராங்க ஏ 1000 வீட்டு கள்ள நாட்டார் களவு செய்ய வாராரே பசுக்கடை நிலையத்தில 1000 பசுக்களையும் நிறை சாய்க்காங்க 1000 ஆடு மாடு பசுக்களை நிறை சாய்த்து பத்தும் பொழுது எங்க ஆரிய முத்துப்பட்டு 1000 கள்ள நாட்டார்களை ஐயா சண்டை அது செய்யுதாரே வரவாள எடுக்காரே பட்டை ஓடி ஓடி மறிக்காரே கத்தி கம்ப எடுக்காரே எங்க முத்துப்பட்டு 1000 கள்ளர்களே எடுக்காரே எங்க ஆரிய முத்துப்பட்டு அங்க ஓடுதாரு அங்க ஓடுதாரு 1000 கள்ள நாட்டார்களை ஓடி மாட்டை பத்த விடாம மறிக்காரு 1000 கள்ளர்களை கத்தியால கொல்லுகின்றார் கம்பால ஒரு போடு போட்டார்னா அவன் கம்பால ஓட்டால நிக்க முடியுமா நிக்க முடியாது 1000 வீட்டு கள்ள நாட்டார்களையும் எங்க ஆரியே முத்துப்பட்டு வரவாள கொண்டல்லவோ
1000 கள்ளர்களையும் விரட்டி அடிச்சு 1000 கள்ளர்களை கொண்டார் முத்துப்பட்டேன். 1000 கள்ளர்களை கொல்லும் பொழுது எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் நினைச்சு ஆரிய முத்துப்பட்டை என்ன பண்ணாரு, அரசடியா மடைத்துறைக்கு வந்து அந்த கத்தி கம்பு வாழெல்லாம் கழுவி அப்படின்னா அங்க ஓடி இருக்காரு இங்க ஓடி இருக்கிறாரு அசந்து விட்டாரு பத்தியலா. இந்த கத்தி கம்பெல்லாம் கழுவி மரத்துல வச்சு அப்படியே அசந்து இருக்கிறாரு. அசந்து இருக்கும் பொழுது பிணத்தோடு பிணமா சவத்தோடு சவமா யார் வாரார் தெரியுமா, சண்டாள ஒண்டி கள்ள ஐயா ஒண்டி கள்ள அவே ஊந்து வந்து வாரானே ஏ ஒண்டி கள்ள வாராரே சண்டாள பாவி ஒண்டி கள்ள அவ என்ன நினைச்சான் தெரியுமா, லேய் நம்ம 1000 பேர் வந்தோம், 1000 பேர் ஒருத்தன் கொண்டுட்டானே, அப்ப இவரை நம்ம சும்மா விடக்கூடுமா, ஒண்டிக்கல்ல சண்டாள பாவி பிணத்தை இழுத்தான். பட்டம் பார்க்கும் பொழுது பிணத்தை மேல ஓட்டுக்கிடுவான், மேல ஓட்டாமன்னா ஒண்டிக்கல்ல குப்புற படுத்துக்கிடுவான். அப்ப அவனும் பேட்டாம நினைச்சுக்கிடுவான். மேல போட்டு போட்டு பட்டை இருக்கக்கூடிய அந்த ஆலம்பட்டி பக்கத்திலே வாராரு. அப்ப வரும்பொழுது எங்க ஆரிய முத்துப்பட்டேன் அவர் கண்ண சந்து இருக்காரு, எங்க முத்துப்பட்டேன் இத பார்த்தாரே பாவி ஒண்டி கள்ள ஏ பார்த்தாரே. அப்ப ஒண்டி கள்ளம் பார்த்தா இதுதான் சமயம் அன்று எங்க ஐயா ஆரிய முத்துப்பட்டேன் தாவரவரணி தண்ணியில வாழை கழுவி வச்சிருக்காரு பத்தியலா. ஒண்டிக்கல்ல தெரியாம பெறத்தால ஊந்து ஊந்து வந்தான். வந்தானே பாவி அந்த உர வாழை எடுக்க வரவாழை எடுத்து ஆரிய முத்துப்பட்டேன் ஆரிய முத்து பட்டனைத்தான் ஒண்டிக்கல்ல கொடிவிழாவில் குத்துதானே ஏ பட்டேனைத்தான் அந்த ஒண்டிக்கல்ல ஆரிய முத்துப்பட்டன கொடி விழாவில குத்துனாம்பாவி கொடி விழாவில குத்தும் பொழுது எங்க ஐயா ஆரிய முத்துப்பட்டு என்ன பண்ணாரு, விடுவாரா ஒத்த கையால குத்த பொதிக்கிறாரு. அப்படி குத்துப்பட்டாலும் உருவ வாழை உடனே பிடுங்கினாரு. உடனே பிடுங்கி சண்டால ஒண்டிக்கல்லனே அந்த உறவால கொண்டாரு. டே ஒண்டி எல்லாரும் வந்தா எல்லாத்தையும் கொண்டு எங்க இருந்துடா வந்த, உனக்கு நெஞ்சில பிளம் இருந்தா நீ நேர வந்திருக்கணும். நீ ஊந்து வந்து தெரியாம வந்து என்னை கொன்னிய உன்னை நான் விடுவானா. உறவாள் எடுத்தார ஆரியப்பட்ட ஒண்டி கல்லனையும் குத்தி கொண்டாரு. அந்த குத்துப்பட்டதனால ஆரிய முத்துப்பட்டேன் குடல் சரிந்து குப்பரை போய் விழுந்துட்டாரு. ஆரிய முத்துப்பட்டேன் குத்துப்பட்டு குடல் சரிந்து குப்பரை விழுந்தாரு. காய்ச்சினாயும் பூச்சினாயும் முத்துப்பட்டு இறந்து கிடந்த இடத்துல அந்த ரத்தத்திலே உருண்டு பிறண்டு ஆகாய நோக்கி உளையிட்டு இங்கு வருகிறது. பட்டனுடைய அரண்மனைக்கு வருகிறது. பால் பகடை அரண்மனைக்கு வந்து கதவு தட்டுது. அப்ப பொம்மக்காலும் தும்மக்காலும் ஆவாத கனவு கண்ட ஐயோ ஐயோ தெய்வமே என்னருக்க என்ன வந்ததோ தெரியவில்லையே. காட்சி
காச்சினாயும் பூச்சினாயும் கதவை தட்டுத என் அக்காளும் தங்கையரும் கதவை திறந்து பார்க்க காச்சினாயும் பூச்சினாயும் யுத்தபரி கோலத்தோட பட்டம் போட்டிருந்தாரு பாருங்க கணையாளி மோதிரம் என்ன போட்டிருந்தாரு கனையாளி மோதிரத்தை வாயிலே கவிருக்கு அப்ப பார்த்தா பொம்மக்காலும் திம்மக்காலும் ஏ அக்கா பொம்மக்கா என்னருக்க என்ன வந்ததோ தெரியலடி காச்சினாயும் பூச்சினாயும் அக்காளையும் தங்கையரையும் முந்தான சேலையை பிடித்து எங்க பட்டம் படுத்துக்கிறாரே படுகளம் அங்க கூட்டிக்கிட்டு வருது முந்தான சேலையை பிடித்து காச்சினாயும் பூச்சினாயும் அழைத்து வரும் பொழுது அந்த ஆளுடைய ஒரு ஏர்மாபுரம் பசுக்கடை விலையில பட்டனுடைய படுகளத்தை கண்டா பொம்மக்காளும் திம்மக்காளும் பட்டனை கண்ட ஆரிய முத்துப்பட்டேன் அவர் குத்துப்பட்டு குடல் செறிந்து குப்புற விழுந்திருக்கிறாரு அக்காளும் தங்கையரும் ஆரிய முத்துப்பட்டனை அடியிலே தூக்கி வைத்த ஐயையோ ஐயையோ தெய்வங்களே என்ற ஆண்டவனை எண்ணி அக்காளும் தங்கையரும் அவ எவ்விதமாக சொல்லி புலம்புகிறா தெரியுமா ஏ எங்கனவ மன்னவர் ஏ எங்கனவ மன்னவர்